ஏன் நமக்கு ஒன்றே அந்த விசுவாசம் வரல? வார்த்தை எவ்வளோ சொன்னாலும் தனிப்பட்ட விதத்தில் வருகிறது. காபிரியல் தூதன் வந்து சொல்கிறார், தீர்மானிச்சாச்சு, விசுவாசம் என்பதில்லை, இனி குழந்தை பிறக்காது, பிறந்தாலும் அது வேஸ்ட்டு, நான் அந்த குழந்தைக்கு வேஸ்ட்டு, அந்த குழந்தை எனக்கு வேஸ்ட்டு. எப்படி 75 வயசு மேலே இருக்கும் அந்த ஐயாவுக்கு, இல்லை அந்த 80 வயசாவது இருக்கும். இது 50 வயசில் பிறந்தாலே கஷ்டம், அது இந்தியாவில். இது அந்த ஊர் சரி எதோ. இப்போ இந்த குழந்தை நமக்கு தேவையா அப்படி நினச்சாலே விசுவாசம் வந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுக்குறார், குழந்தைக்கு மட்டும் சொல்ல, ஏதோ நீங்கள் ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறீங்க, இல்லை நாளைக்கு இது எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நடக்க போகுது, அசௌகரியமான ஒரு சூழ்நிலை நடக்க போகுது, வெட்கம் வரப்போகிற சூழ்நிலை நடக்க போகிறது, அது கங்கணம் கட்டியாச்சு, தீர்மானிச்சாச்சு, அதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் சரி ரெடியாக இருக்குது, சாஸ்திரங்களும் ரெடி ஆயிடுச்சு. அவர் சிலுவையில் ஏற்றினது எவ்வளோ உண்மையோ உயிர் தெரிந்தது அவ்வளோ உண்மை. அதான் கல்லறை காலியாக இருக்குது. நீ போட்டப்போ நீ சிலுவையில் அறிஞ்சிக்கோ, உயிர் தெழ செய்த தேவனுடைய வேலை. இப்போ அறைய மாட்டாருன்னு இல்லை, அறையப்படுவார்னு தான் அவரே சொன்னார். ஆனால் உயிர் தெழுவன்னு சொன்னார். அதை விசுவாசிக்கிறவன் பாக்கியம். அவன் 120 பேர் தான் அந்த விசுவாசித்து போய் எருசலேமே உட்காந்தான். மற்றவன் நாமம் தரிக்கப்பட்டு பின்னே ஃபாலோ பண்ணோம், உலக பிரகாரம் மேன்மை சரி நன்மைக்கு ஃபாலோ பண்ணோம். அதெல்லாம் வந்து நம்ம விசுவாசி லிஸ்ட்டில் இல்லை வச்சுக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. 120 பேர் மட்டும்தான் வார்த்தையை விசுவாசித்து எருசலேமே வந்து உட்கார்ந்தான். மீதி எவ்வளோ திரள் ஜனங்க வந்துச்சு. ஓசனான்றது என்ன, சாப்பிட்ட புருஷ மாதிரி 5000 பேர், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க சேர்த்த அது ஒரு 15,000-20,000 பேர் இருந்திருப்பாங்க. திரளான ஜனங்க, ஒன்றும் தேரல. 120 பேர் தான் பொதுமக்கள் சீடர்களோடு சேர மரியாதையோடு சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ தான் இயேசுவின் சபை, ஆதி சபை சொல்கிறேன். அப்புறம் அங்கேருந்து ஆயிரங்கள் பெருகிச்சு, அப்புறம் அங்கேருந்து பரவுச்சு, அங்கேருந்து நல்ல விரிவடைஞ்சிச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஈஸ்டரோடு நிறுத்திக்குவான், நம்ம குட் ஃப்ரைடேயோடு முடிச்சுக்குவான், இல்லை ஈஸ்டரோடு நிறுத்திக்குவான். பெந்தகோஸ்தே நாளுக்குள்ளே வரமாட்டான். பெந்தகோஸ்தே நாளுன்றதை விட பெந்தகோஸ்தே சபையாக தான் இன்றைக்கி அநேகமாக விசுவாசிக்கிறாங்க. அது பெந்தகோஸ்தே நாள் ஐயா, பெந்தகோஸ்தே நாளில் அவங்க கூடி வந்தாங்க. பெந்தகோஸ்தே நாளுன்னு தெரியாது, இப்போ பெந்தகோஸ்தே சபைன்னு தெரியும். பரிசுத்தாவி பெந்தகோஸ்துக்கு தான் நினச்சி இந்த ஒரு காலம் இருக்குது. அப்புறம் தான் ஆவியானவர் எல்லா சபையின் மீது ஊற்ற ஆரம்பித்தார். அது ஒரு காலம். விசுவாசிங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இதெல்லாம் விசுவாசிகள் யார்? நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது தான் விசுவாசம். என்ன விசுவாசிக்கிற